நண்பர்களுக்கு வணக்கம். இனியும் விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 8 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 8 மாடலும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஈத்து மாடலும் இருக்குது, தலையீத்து மாடலும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடலா விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த மாடலோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எல்லா மாடலோட தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா சொல்லியிருக்குதுங்க. ஒரு மாட்டோட பல் என்ன, பால் என்ன, ஈத்து முதற்கொண்டு அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குது. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டுடைய உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க. இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில் சுத்த சவலியில் நல்ல முகலட்சணமான மாடு, ஒரு போடி டைப் மாடுங்க. நல்ல ஒரு கரை வர்க்கமான மாடுங்க. ஈத்து பொறுத்த வரைக்கும் மாடு 3வது ஈத்து மாடு. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஈத்து 3வது இது வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 4 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 4 5 இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல நீரேற்றத்தில் நல்ல வாட்சாட்டமான மாடாக இருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் நல்ல கரை வர்க்கத்தில் மாடு நல்ல சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க. 9 மாதம் சினை நிறைவு, இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குது. கண்டிப்பாக ஒரு 15லேருந்து அதிகபட்சம் 20 நாட்களுக்குள்ளே மாடு கன்றியணும். கண்டிப்பாக வந்து போனால் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட வந்து லாபத்துக்கு விற்கலாங்க. கண்ணு போட்டோம்னா அந்த நல்லா மடி எடுக்கும். 2வது ஈத்திலே நல்ல ஒரு கறவை திறனும் கறந்துருக்குதுங்க. 2வது ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 8 16 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கறந்துருக்குது. இந்த ஈத்துலையும் தாராளமாக அதே கறவை திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 15 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. ஒரு 15ல் இருந்து ஒரு 17 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை திறன் கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க. குடும்பம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறந்துக்கலாம். கறவை கால் அணைக்க தேவையில்ல. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 64,000 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 64,000 விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் அனுப்புங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. காரிச்சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல நெத்தி வெளியில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லு தாங்க போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. மாடு நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல வாட்சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கலர்ஃபுல்லான மாடும் கூட. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லு தலையீத்து, 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் ஆரம்பிச்சு நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்னப்பன கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. 4 பல்லு தலையீத்து. குணம் ரொம்ப சாதுவான குணம். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமான மாடும் கூட. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 63,500 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்து காரிச்சிட்ட மாடு. இந்த மாடுமே நல்ல பெருவெட்டான மாடுங்க. பல்லு 2 பல் தான் போட்டிருக்குது. இந்த மாடுமே நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல வாட்சாட்டமான கிடையாதுங்க. 2 பல்லு தலையீத்து வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து போனால் தலையத்தில் நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல எலும்புங்கணத்தில் நல்ல ஒரு வாட்சாட்டமான மாடுங்க. 2 பல்லு தலையீத்து, 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்றிடுங்க. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு விற்கலாங்க. மாடு அந்தளவு வந்து நல்ல தரத்தில் இருக்குது. நல்ல தரமான கிடையாதுங்க. நீங்கள் வாங்கிட்டு போனாலுமே அடுத்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட அது குறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியுங்க. அந்தளவு நல்ல ஒரு தெளிவான மாடு. இந்த மாடோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 14 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஒரு 13 14 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா மாட்டை நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாது. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 14 லிட்டர் வரைக்கும் தலையீத்தில் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 59,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க.
2 பல்லு தலையீத்து சுழி சுத்தமான மாடுங்க. தேவையான மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிர் மாடுங்க. அதாவது கிர் கிராஸ் மாடு. ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா கிர் தான் மிக்சிங் ஆகிருக்குதுங்க. இந்த மாடுமே நல்ல உயரமான மாடுங்க. நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது. நல்ல முகலட்சணமான மாடு. கிர் கிராஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்குது. 6 பல்லு தலையீத்துங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 10 இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். கிர்கிராஸ் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை தேர்வு செஞ்சுக்கலாம். விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாடு நல்லா பெருவெட்டு வரும். கறவை வந்து நல்ல ஒரு கறவைத்தான் எதிர்பார்க்கலாங்க. தற்போது 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. நிச்சயமாக மாடு அந்த தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 6 பல்லு தலையீத்து கிர்கிராஸில் நல்ல ஒரு பெருவெட்டான மாடு. கறவையை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு வச்சுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 54,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து ப்ளஸ் HF கிராஸ் மாடுங்க. நல்ல செம்பூத்து காரிச்செட்டியில் ரொம்ப ரேர் டைப்பான மாடு. சிந்து கிராஸ் கிடையாதுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல எலுமணத்தில் ஒரு வாட்சாட்டமான கிடாரி. பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லு தலையீத்து. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 9 மாதம் சினை நிறைவுங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம். கண்ணு போட்டையும் நல்ல மடி பார்வையில் இருக்குங்க. தலையீத்திலே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகிடுச்சு நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம். கறவை காலானைக்கு தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 55,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க. ரெட் சிந்தி கிராஸ் மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுகள். ரத்த சவலியில் நல்ல முகலட்சணமான கிடாரிங்க. ஒரு கிராஸ் டைப்பில் ரொம்ப வந்து பண்ண ஒரு ரேர் டைப்பான மாடு. வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 2 பல்லு தலையீத்து. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 நாள் அம்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 7-6 13 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஆவரேஜாக ஒரு 6-6 12 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு A to மில்க் ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாங்க. நல்ல தொப்பில் இருக்கிறதுல இப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடி எடுக்கும். தலையீத்த நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 52,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ரெட் சிந்தி கிராஸில் 2 பல்லில் தலையீத்தில் ரத்த சவலையில் தலையீத்தில் ஒரு 12 லிட்டர் கறவை ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடுங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரி சவலையில் நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல கொம்பு டைப்பான மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல் தலையீத்து. நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஒரு 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். 9 மாதம் சினை நிறைவுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 6-6 12 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குது. கண்டிப்பாக பல்லு சமம் நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 48,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 48,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல சுத்த சவலையில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல ஒரு கரை வர்க்கமான மாடுங்க. தலையீத்து 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லா பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. இப்போனா கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம். இன்னும் கண்ணு போட ஒரு 25 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் 25 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்ல ஜெர்சி கிராஸில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு.
சுத்த செவலையில் இருக்குதுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 12 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டிப்பாக வந்து இப்போ மடி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மடிக்கெலாம் எப்படி 12 லிட்டர் கறக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணு போட ஒரு 25 நாள் 50 நிமிஷம் நல்லாவே மடி எடுக்குங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு 11 to 12 லிட்டருக்கு கண்டிப்பாக கறவை கறக்கூடிய மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 46,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த 8 மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த 8 மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் பெலமன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.